கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தேவ கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருகுவதாக. இன்று ஜனவரி 7ஆம் தேதி. இந்த நாள் விசேஷமாக 7வது நாளாக கர்த்தரை எப்படி துதிப்பது, எப்படியெல்லாம் கர்த்தர் துதிக்கப்படுகிறார் என்பதை குறித்து நாம் ஒவ்வொரு வசனமாக கடந்த 6 நாட்களில் தியானித்து வந்தோம். இன்றைக்கு 7வது நாள். இன்று விசேஷமாக நாம் பார்க்க போகும் வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 14வது அதிகாரம் 7வது வசனத்தின் பின்பகுதி. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள். இங்கு தேவனை எப்படி தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது பாருங்க. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே தொழுது கொள்ளுங்கள் என்று சொல்லப்படுகின்றது. பிரியமானவர்களே, கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். பழைய ஏற்பாடுல பார்க்கிறோம், தேவனை நாம் தொழுது கொள்ளும் பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கின்றது. அப்போ கர்த்தரை நாம் தொழுது கொள்ள வேண்டும். அதாவது அவர் வணக்கத்துக்கு அவர் கணத்துக்கு உரியவர். எனவே முதல் கணம், முதல் மரியாதை தேவனுக்கு செலுத்த வேண்டும். உமக்கே முதல் கணம், உமக்கே முதல் மரியாதை, உமக்கே முதல் வணக்கம், எல்லா துதிகளும் ஏற்றுக்கொள்ளும். கர்த்தாவே ஆண்டவரே, தேவா நீர் வாழ்க, தேவா நீர் வாழ்க, தேவா நீர் வாழ்க, தேவா நீர் வாழ்க. தேவனுக்கு தான் முதல் கணம். நம்முடைய வாழ்க்கையில முதல் மரியாதை அவருக்கு தான். அவரை தவிர நம்ம மற்ற மனுஷர்களுக்கோ அல்லது மற்ற உலகத்தின் காரியங்களுக்கோ அல்ல நம்ம விரும்புகிறதற்கோ நம்ம கணம் கொடுத்து மரியாதை கொடுத்து போவோமானால் அது தேவனை அசட்டை பண்ணுவதை போல. இங்கு பாருங்களேன், அவரையே தொழுது கொள்ளுங்கள். கர்த்தரையே. அவர் எப்படிப்பட்டவர்? அவர் வானத்தை உண்டாக்கினவர், பூமியை உண்டாக்கினவர், சமுத்திரத்தை உண்டாக்கினவர். இங்கு இன்னும் சேர்த்து சொல்லப்படுகிறது, நீரூற்றுகளையும் உண்டாக்கினவர். அப்போ இதெல்லாம் வேற ஒருவரால் உண்டாக்க முடியவே முடியாது. சிருஷ்டி கர்த்தாவாகிய அவர்தான் இவை எல்லாவற்றையும் சிருஷ்டித்திருக்கிறார். இந்த வெளிப்பாடு எப்போ இது சொல்லப்படுகிறது என்றால், இது முந்தின வசனத்தில் பாருங்க. பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜன கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்க நித்திய சுவிசேஷத்தை உடையவனாயிருந்து. இப்போ ஒரு தூதன் வெளிப்படுத்தின விசேஷம் எல்லாமே இனிமேல் நடக்க போறத குறித்து தெளிவாக திவ்ய வாசகனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுதான். அதுல சொல்லப்படுகிற காரியங்கள்லாம் இனிமேல் தான் நடக்க போகுது. அதில் ஒரு காரியம் என்னன்னா, ஒரு தூதன் வானத்தின் மத்தியில அவர் பறக்கிறார். வானத்தின் மத்தியில பறக்கும் பொழுது அந்த தூதன் என்ன அறிவிக்கத்தக்கதாக அவர் கையில என்ன இருந்ததுன்னா, நித்திய சுவிசேஷம். அதாவது தேவன் ஒருவரே, இயேசு கிறிஸ்து நமக்காக பாடுபட்டு மரித்து சிலுவையிலே இரத்தம் சிந்தி அடக்கம் பண்ணப்பட்டு 3வது நாள் உயிரோடு எழுந்தார். அவருடைய இரத்தத்தினாலே நமக்கு பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கிறது என்று நாம் அந்த நித்திய சுவிசேஷத்தை உடையவர்களாக இருந்து மரணத்திற்கு பின்பும் அதாவது இவ்வுலக வாழ்க்கைக்கு பின்பும் நமக்கு நித்தியமான ஒரு வாழ்க்கை இருக்குது. அதற்கு ஒரு நற்செய்தி, அதுதான் நித்திய சுவிசேஷம். இதனை உடையவனாக அந்த தூதன் இருந்து அவன் மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள் என்று சொல்லுகின்றார். அந்த தூதன் தேவனுக்கு பயப்படுங்க, 2வது மகிமைப்படுத்துங்கள் அவரை. அவர் நியாய தீர்ப்பு கொடுக்கும் வேளை வந்தது. நியாய தீர்ப்புக்கு உலகம் ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றது. பிரியமானவர்களே, நம்ம பார்க்கின்றோம் பலவிதமான கொடிய நோய்கள் பெருகிருச்சு இந்த பூமியில, கொடிய தீமைகள் பெருகிருச்சு. எங்க பார்த்தாலும் விபத்து, நாச மோசங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. இவையெல்லாம் என்னன்னா, காலம் முடிவடைய போகின்றது, உலகம் முடிவடைய போகின்றது, எல்லாவற்றுக்கும் முடிவு சமீபமாயிற்று என்று சொல்லப்பட்டது போல முடிவு சமீபமாயிற்று.
அப்போ நியாய தீர்ப்புக்கான வேலை வரப்போகுது. அப்போ தேவனுக்கு பயப்படுங்க, அவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை தொழுது கொள்ளுங்கள். அவர் வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கின தேவன். நம்ம வரிசையா நம்ம பார்த்தோம் இல்லையா, ஒவ்வொரு துதியா நம்ம பார்த்தோம். அதே போல இந்த துதியையும் நம்ம சொல்ல பழகி கொள்ளுவோம். கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இதோ இந்த நாளிலும், இந்த வருடத்தின் 7வது நாளிலும் கூட நாங்கள் தியானித்த வசனத்தின்படி ஆண்டவரே, நாங்களும் உமக்கு பயந்து உம்மை தொழுது கொள்ள, உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராக, ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் உதவி செய்வீராக. இதோ காலம் சமீபமாயிற்று, கர்த்தருடைய வருகை சமீபமாயிற்று, அவருடைய நியாய தீர்ப்பு சமீபமாயிற்று என்பதை உணர்ந்து எல்லாவற்றிலும் பயத்தோடு கூட உம்மை மகிமைப்படுத்த ஒவ்வொருவருக்கும் உதவி செய்தருளும். வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரையே நாங்கள் தொழுது கொள்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.